விதவைச் சான்றிதழை விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: புகைப்படம், ஏதேனும் அடையாளச் சான்று, கணவர் இறப்புச் சான்றிதழ், திருமண பதிவுச் சான்றிதழ் அல்லது திருமணத்தை நிரூபிப்பதற்கு உரிய எந்த ஒரு ஆவணமும், விண்ணப்பதாரரின் சுய உறுதி மொழிப்படிவம் மற்றும் இதர ஆவணங்கள். சர்வீசஸ் பேஜில் உள்ள ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் செய்யவும். விடோ சர்டிஃபிகேட்டை கிளிக் செய்யவும். இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த சர்வீஸுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டண விவரங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். இதில் விண்ணப்பதாரரின் கேன் நம்பரை குறிப்பிடவும். பிறகு சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். கீழ்வரும் லிஸ்டிலிருந்து விண்ணப்பதாரருக்கு உரிய ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் அல்லது தாயார் பெயரை குறிப்பிடவும். ஸ்பௌஸ் நேமை என்டர் செய்யவும். திருமண தேதியை தேர்வு செய்யவும். இறந்த தேதியை தேர்வு செய்யவும். டெத் சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் செய்யவும். சிவப்பு நட்சத்திர குறியீடு போடப்பட்டிருக்கும் அனைத்து இடங்களிலும் உங்கள் விவரங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்த பின்னர் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பகுதியில் செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் உள்ள போட்டோவை செலக்ட் செய்யவும். டாக்குமெண்ட் நம்பரில் எண் 1ஐ என்டர் செய்யவும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். விண்ணப்பதாரரின் புகைப்படத்தை செலக்ட் செய்யவும். ஓப்பன் பட்டனை கிளிக் செய்யவும். அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். மறுபடியும் செலக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் உள்ள எனி அட்ரஸ் ப்ரூஃப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். டாக்குமெண்ட் நம்பர் 2 என்று என்டர் செய்யவும். ஆட் பட்டனை கிளிக் செய்யவும். உரிய ஆவணத்தை தேர்வு செய்யவும். ஓப்பன் பட்டனை கிளிக் செய்யவும். அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும். இதுபோன்று வேண்டிய ஆவணங்கள் அனைத்தையும் அப்லோட் செய்யவும். மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இது உங்களை பேமெண்ட் போர்ட்டலுக்கு அழைத்துச் செல்லும்.